ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, சாமி கும்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. பாப்பா ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். ஊறுகாய் ஒருத்தவங்க கேட்டாங்க, அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் காட்டுக்கு போகணும். இது வடுமாங்காய் ஊறுகாய், நல்லெண்ணெயில் முழுக்க ஊற வச்சு செய்கிறது. அப்புறம் இது பூண்டு ஊறுகாய். வீட்டில் கேட்டிருந்தாங்க. பாப்பாவை ட்ராப் பண்ணியாச்சு, ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ போய் நம்ம ஊறுகாவை கொடுத்துட்டு நம்மளும் கிளம்பலாம். தோப்புக்கு நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நேற்று 12 மணிக்கு கொண்டு வடை கொடுத்துட்டு போனேன்ல, அப்போ எவ்வளோ செஞ்சுருந்தாங்களோ அவ்வளோவே தான் செஞ்சுருந்தாங்க. மதியானம் 2 மணி வரைக்கும். கேட்டேன் வந்தோடனே, ஏன் செய்யவில்லை அப்படின்னு. அதுக்கு தான் இதை தான் காரணமாக சொன்னாங்க. அள்ளி போகிறதுக்கு தான் நேரம் ஆச்சுன்னு. இப்படி பதில் சொன்ன ஒருத்தங்க இவங்களே தான். இன்றைக்கி 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ மணி எத்தனை தெரியுங்களா? கரெக்டாக 11. எவ்வளோ புல்லு பிடிங்கிட்டாங்க பார்த்தீங்களா? ஆள் இருந்தால் ஒரு மாதிரி, ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி வேலை செய்கிறாங்க. புல்லு வளர்ந்துருக்கு, நேராகவும் எல்லாமே எனக்கும் புரியுது. ஆனால் நேற்று செய்ய முடியல, இன்றைக்கி மட்டும் எப்படி செஞ்சாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மள்ட்ட வேலை கொடுக்குறாங்க, அவங்களும் காசு கொடுத்து தான் செய்கிறாங்க, அவங்களும் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அது கூட இதையும் சேர்த்து பண்ணணும், இதையும் பார்த்துக்கணும். ஆனால் உண்மையாலுமே விவசாயம் பண்ணிக்கிட்டு அதை விட்டுட்டு கூலி வேலைக்கு போகிறாங்கள, அது எவ்வளோ பெரிய கொடுமைலாம் தெரியுங்களா? வேறு ஏதாவது வேலையே பார்த்துட்ருக்காங்க, காடு கீடு இல்லை அப்படின்னா அது தெரிஞ்சுக்காது. ஆனால் காடெல்லாம் இருக்குது, பண்ணையம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி இருந்தும் பத்தாததுக்கு வேறு பக்கம் வேலைக்கு போகிறாங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு. ஆனால் நான் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் டாடி கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு. டேபிள் பெஞ்சு டெஸ்க்கு செய்வாங்கள்ல, ஸ்கூல் காலேஜோ இல்லை மற்ற இந்த மாதிரி ஐட்டம். முன்ன இரும்பு, இப்போ சில்வரு வெல்டு பண்ணுறது, இதை தான் பண்ணிக்கிட்டுருக்காரு. முன்ன கூலிக்காக வேலை செஞ்சுட்டு இப்போ கான்ட்ராக்ட் ஒர்க்காக எடுத்து வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. இப்படியே பொழப்பு போயிட்டுருக்குது. பத்தாததுக்கு காடு நமக்கு காசு தரும்னு பார்த்தா நம்ம தான் காட்டுக்கு காசு போட்டு வேலை செஞ்சிட்ருக்குறோம். அடுத்த நாள் 3 பேர், அடுத்த நாள் 5 பேர், அதுக்கப்புறம் நேற்று 6 பேர், இன்றைக்கி 17 பேர். ஆனால் வேலையான பாட்டை காணும். இவங்க கேட்குறாங்க, ஏங்க செய்யலை அப்படின்னு. 3 மாதமாக கூப்பிட்டுட்ருக்குறோம். ஏரி வேலைக்கு போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறான்ட்டு. இப்போ கேட்குறாங்க, ஏங்க நான் செய்யலை, ஏக்கா செய்யலை அப்படின்னு. சரி 11 மணி ஆச்சு, டீ வாங்கி கொடுக்கலான்ட்டு வந்தேன்னா நிற்கிறேன். கத்தி கூப்பிடுது. எனக்கு முருகரோட தரிசனம் காலையில் கிடச்சிருச்சு. தெரியவே இல்லை, அமைதியாக போயிருந்துருக்கலாம், எனக்கு தெரிஞ்சிருக்காது. கத்தி கூப்பிட்டு என்னை திரும்ப வச்சுட்டு பார்த்துட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்குறேன் பின்னாடி. நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லா கடன்னு நான் சொன்ன மாதிரி டீ குடிச்சிட்டாங்க. டீ குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் 12 மணி ஆச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்த வயலுக்கு வந்தாச்சு. தெரியுதுங்களா? வளைஞ்சி யூட்டன் போட்டு வந்தாச்சு. ஆனால் திடுதுப்புன்னு வந்துச்சு பாருங்க மழை. எங்கேருந்து வந்துச்சோ தெரியல, வேலையெல்லாம் கெடுத்து விட்டுருச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் தான், 2 மணிக்கு கிளம்பிடுவாங்க. இந்த 1/2 மணி நேரம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். மழை பெஞ்சு இருக்கிற வேலையை கெடுத்து விட்டு இங்கே பாருங்கள், எடுத்து வச்ச பயிரெலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க.